தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பேரை கேட்டதுமே நம்ம எல்லாருக்கும் பல்பு, கிராமோஃபோன் இதுதாங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு நாம இந்த விளக்கப்பதிவுல பார்க்க போறது அத பத்தி மட்டும் கிடையாது. தன்னோட சின்ன வயசுல அவர் சந்திச்ச கடுமையான விமர்சனங்கள், ஆயிரக்கணக்கான தோல்விகள், இது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு அவர் எப்படி வரலாற்றையே மாத்தி எழுதினாரு, அதுக்கு பின்னால இருந்த அந்த உளவியல் ரகசியம் என்ன? வாங்க உள்ள போகலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்நெட்ல வைரலா பரவுற ஒரு கதையை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கணும். எடிசனோட ஸ்கூல் வாத்தியார் ஒரு லெட்டர் கொடுத்து உங்க பையனுக்கு மூளை வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொன்னதாகவும், அதை படிச்சு பார்த்த எடிசனோட உம்மா அழுதுகிட்டே உங்க பையன் ஒரு ஜீனியஸ், அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எங்க ஸ்கூல்ல ஆட்கள் இல்ல அப்படின்னு பொய் சொன்னதா ஒரு கதை இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? ஆனா நிஜமாவே நடந்தது இதுதானா? ஓகே, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். இன்டர்நெட்ல பரவுற அந்த உணர்ச்சிகரமான கதை இருக்கே, அது 100க்கு 100 ஒரு கட்டுக்கதை தாங்க. வரலாற்றையே மாத்தி எழுதின ஒரு விஷயம் அது. 1907ல டிபிஸ் வீக்லி அப்படிங்கிற பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில எடிசனே இதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஸ்கூல்ல இருந்து அப்படி எந்த ஒரு லெட்டரும் தன் அம்மாவுக்கு வரலனோ, தனக்கு நடந்த எந்த விஷயத்தையும் தம்மா தங்கிட்ட மறைக்கவே இல்லைனோ அவரே ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காரு. அந்த பொய்யான கதையிலிருந்து வெளியில வந்துட்டு நிஜமாவே ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மாணவனா எடிசன் சந்திச்ச அந்த கடுமையான உண்மைகளை பத்தி இப்ப பாப்போம். வெறும் சில மாசங்கள் மட்டுமே ஸ்கூலுக்கு போன அந்த சின்ன பையன் எடிசனை அவரோட வாதியார் ஆடல்ட் அப்படின்னு சொன்னாரு. ஆடல்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? மந்தமானவன், மூளை குழம்பியவன், எதையுமே தெளிவா யோசிக்க தெரியாதவன் அப்படின்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தைக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல, ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா இந்த இடத்துல தான் எடிசனோட அம்மா நான்சி ஒரு மாபெரும் கேடயமா வந்து நிக்கிறாங்க. தம் பையனை மந்தமானவன்னு வாதியார் சொன்னதை கேட்டதும் கோபத்தோட உச்சகட்டத்துக்கு போன அவங்க உடனே எடிசனை அந்த ஸ்கூலை விட்டே நிறுத்திட்டாங்க. இனிமே தம் பையனுக்கு தானே சொல்லிக் கொடுக்க போறதா முடிவு பண்ணாங்க. இத பத்தி பின்னாட்கள்ல எடிசன் சொல்லும்போது, என் அம்மா தான் என்னை உருவாக்குனாங்க, என் மேல அவங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அதனாலேயே அவங்கள நான் ஏமாத்திடக்கூடாது, அவங்களுக்காகவே நான் சாதிச்சு காட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உணர்வு பூர்வமான சப்போர்ட் தாங்க எடிசனை சுயமா கத்துக்க தூண்டுச்சு. சரி, இத்தனை அவமானங்களையும் தாண்டி எடிசன் எப்படி உலகமே கொண்டாடுற ஒரு கண்டுபிடிப்பாளரா மாறினாரு? இத ரொம்ப சிறப்பா விளக்குற ஒரு நவீன உளவியல் முறையை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லைட் அதை ரொம்ப அழகாவே விளக்குது பாருங்க. பொதுவா மனிதர்களோட மனநிலைய 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு நிலையான மனப்பான்மை, அதாவது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். இவங்க தங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றமோ தோல்வியோ வந்தா கூட உடனே அந்த வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க, நமக்கு திறமை இல்லையோன்னு முடங்கிடுவாங்க. இன்னொன்னு வளர்ச்சிக்கான மனப்பான்மை, அதாவது growth மைண்ட் செட். இந்த மனநிலை இருக்கிறவங்க கடின உழைப்பும் நேர்மறையான எண்ணமும் இருந்தா எதையும் சாதிக்கலான்னு முழுசா நம்புவாங்க. எடிசன் இந்த 2வது ரகம். இந்த வளர்ச்சிக்கான மனப்பான்மையோட முக்கிய குணங்களை பாருங்களேன். எதையும் கத்துக்க முடியும்னு நம்புறது, சவால்களை விரும்பி ஏத்துக்கிறது, முக்கியமா தோல்வியை கண்டு முடங்கி போகாம அதிலிருந்து புது பாடத்தை கத்துக்கிறது. எடிசனோட வாழ்க்கையில இந்த மைண்ட் செட் எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவர் சந்திச்ச அத்தனை நெகட்டிவான சூழ்நிலைகளையும் எப்படி தனக்கான வாய்ப்புகளா மாத்தினாருன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இந்த வளர்ச்சிக்கான மனப்பான்மைய எடிசன் வெறும் வார்த்தையா மட்டும் வச்சுக்காம உலக வரலாற்றிலேயே ரொம்ப கடினமான தன்னோட கண்டுபிடிப்புகள்ல எப்படி செயல்படுத்தினாருன்னு இப்ப பார்க்கலாம். தன்னோட 22வது வயசுல எடிசன் ரொம்ப ஆசையா ஒரு எலக்ட்ரிக் வோட்டிங் மிஷினை, அதாவது மின்சார வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. இதுதான் அவரோட முதல் பேட்டன்ட். ஆனா அது படு தோல்வி அடைஞ்சது. அதை வாங்க யாருமே முன் வரல. அவர் நினைச்சிருந்தா அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு அன்னைக்கே தன்னோட கனவெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பாருங்க. 10,000 இந்த நம்பர் சாதாரண நம்பர் இல்லைங்க. மின்விளக்குக்கான சரியான ஃபிலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் சுமார் 10,000 வெவ்வேறு பொருட்களை சோதிச்சு பார்த்தாருன்னா பாத்துக்கோங்களேன். கையில் பணம் இல்ல, உடம்பிலும் மனசிலும் தாங்க முடியாத சோர்வு. ஆனாலும் மனுஷன் ஒரு துளி கூட பின்வாங்கவே இல்லை. தோல்விகளை எடிசன் எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையே சாட்சிங்க. நான் ஒருபோதும் சோர்வடைவதில்லை, ஏனென்றால் நிராகரிக்கப்படும் ஒவ்வொரு தவறான முயற்சியும் முன்னோக்கிய இன்னொரு படியாகும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு விஷயத்துல தோத்துட்டா அது முற்றுப்புள்ளி கிடையாது, அடுத்த வெற்றிக்கான வழிகாட்டின்னு அந்த growth மைண்ட் செட் அவரோட ரத்தத்திலேயே ஊறியிருந்தது. அந்த மகத்தான வெற்றிக்கு பின்னால இருந்த கடின உழைப்பு பாருங்க. 10,000 முறை தோல்வி, வரிசையா ஏமாற்றங்கள். ஆனா கடைசியில சாதாரணமா நாம பயன்படுத்துற ஒரு பருத்தி தையல் நூல்ல கார்பன் பூசி அதை பயன்படுத்தி பார்த்தாரு. அந்த பல்பு சரியா 13.5 மணி நேரம் வெற்றிகரமா எரிஞ்சது. டிசம்பர் 1879ல ஒட்டுமொத்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்த அந்த பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு இப்படிதான் நிகழ்ந்தது. இந்த ஒரே ஒரு வெற்றியோட அவர் நின்னுடல.
பல வருஷங்களா அவர் பட்ட அவமானங்களுக்கும் தோல்விகளுக்கும் கிடைச்ச மாபெரும் பரிசுகளை பத்தி அடுத்ததா பாப்போம். இந்த வெற்றி எப்படி மெல்ல மெல்ல பிரம்மாண்டமா மாறுச்சுன்னு இப்ப பாப்போம். 1877ல ஒளிய பதிவு செய்யற போனோகிராஃப், 1879ல எலக்ட்ரிக் பல்ப், 1891ல மோஷன் பிக்சர்ஸ், இப்படி தகவல் தொடர்பு, பொழுதுபோக்குன்னு புது புது தொழில்துறைகளையே அவர் தனியாளா உருவாக்குனாரு. இன்னைக்கு நாம வியந்து பார்க்கிற சினிமா அப்படிங்கிற ஒரு பெரிய உலகத்தோட ஆரம்ப புள்ளியில எடிசனோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. இதுல ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் உலகமே கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய மேதையா மாறினதுக்கு பிறகும் கூட பெரிய தோல்விகளை சந்திச்சாரு. 1890கள்ல ஒரு இரும்பு தாது சுரங்க திட்டத்துல 10 வருஷத்தையும் தன்னோட முழு சொத்தையும் போட்டு முதலீடு செஞ்சு எல்லாத்தையும் இழந்தாரு. ஆனா அங்கேயும் அதே வளர்ச்சிக்கான மனப்பான்மையை பயன்படுத்தி தன்னோட ரூட்டை மாத்தி ஆல்கலைன் பேட்டரியை உருவாக்குனாரு. அதுவே பின்னாட்கள்ல அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய லாபம் கொடுக்குற ஒரு பொருளா மாறுச்சு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுல மந்தமானவன், மூளை வளர்ச்சி இல்லாதவன் அப்படின்னு வாத்தியாரால ஒதுக்கப்பட்டு தன்னோட வாழ்நாள் முழுக்க பல்லாயிரக்கணக்கான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ஒரு சாதாரண மனுஷனால உலக வரலாற்றோட திசையே மாத்த முடியும் அப்படின்னா, உங்க தோல்விகளை மாபெரும் வெற்றிகளா மாத்துறதுல இருந்து உங்களை தடுக்கிறது எது? இனிமேலும் தோல்விகள் உங்களை முடக்கி போட அனுமதிக்காதீங்க. ஒவ்வொரு சறுக்கலையும் உங்க மாபெரும் வெற்றிக்கான படிக்கட்டா மாத்துங்க.